வணக்கம். ஆர்பி தீக்ஷாவின் மகளிர் தின வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்கள். மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும் அம்மா என்றார் கவிமணி. பெண்கள் நாட்டின் கண்கள் என பெண்களை கொண்டாடப்படும் மகளிர் தினத்தை பற்றி பேச ஆசைப்படுகிறேன். ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதம் 8ஆம் நாள் மகளிர் தினம் கொண்டாடப்படுகிறது. பெண்களின் அழகையும் பண்பையும் பேசாத கவிஞர்களே இல்லை எனலாம். ஔவையார், பொன்முடியார், வெள்ளி வீதியார் சங்க காலத்தில் சிறந்த பெண் புலவர்கள் ஆவார். இடிப்பட்ட காலத்தில் பெண்களின் நிலை ஏனோ மாறியது. சடங்கு சம்பிரதாயம் என பெண்களை இவ்வுலகம் வாட்டி வதைத்தது. உடன்கட்டை வரதட்சணை கொடுமை, பாலியல் வன்கொடுமை என பெண்கள் மீதான தாக்குதல் தொடர்கதையானது. பெண் கல்வி மூலம் அவர்களின் உரிமைகள் நிலைநாட்டி ஆணுக்கு நிகழ் பெண் என்ற நெறி மாறியது. அன்னை தெரசா, கல்பனா சாவ்லா, கிரண்பேடி என பெண்கள் பல துறைகளில் முன்னேறினர். பெண் என்பவள் அன்பை சுமந்தவள் தாயாகிறாள், பாசத்தை சுமந்தவள் சகோதரியாகிறாள், நட்பை சுமந்தவள் தோழியாகிறாள். அதனால் தான் பெண்கள் அனைத்திற்கும் கருதியாகிறாள். உலகே பெண்ணாகிறாள். பெண்மையை போற்றுவோம், பெருமிதம் கொள்வோம். நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.